பிரிவினைவாதத்தை தூண்டுற வகையில அவருடைய பாடல்கள் வரிகள் இருக்குன்றதா அவர் மேல இருக்கக்கூடிய இவங்களெல்லாம் செருப்பை கொண்டாட்டிக்கணும் நான் சொல்றேன். யார் பிரிவினைவாதம் பேசுறது? ம். ஒடுக்குமுறைகளையும் அடக்குமுறைகளையும் நிகழ்த்துகிறவர்கள் இவர்கள். சங் பரிவார் கும்பல்கள் இவர்கள்தான் தேசத்தை துண்டு துண்டாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். பிரிவினைவாதம் இங்கே வருகிறது. அடக்கப்பட்ட மக்களுக்காக போர்க்குரல் எழுப்பினால் அது பிரிவினைவாதமா? அவன் என்ன தனி தேசம் கேட்டானா? இந்தியாவிற்கு இருக்கிற சாதிய கொடுமைகள் மத கொடுமைகள் தலை தூக்கி நிற்பதை அவன் மனித உலகத்திற்கு சொல்ல முற்படுகிறான். அது எப்படி பிரிவினைவாதமாக இருக்க முடியும்? சங் பரிவார் கும்பல்களை போல இவன் என்ன பிரிவினைவாதம் பேசுகிறானா? சாதியம் பேசுகிறவர்களை, சாதியத்தை எண்ணுகிறவர்களை, சாதியத்தை தூக்கி பிடிப்பவர்களை சதிகாரர்கள் என்று அவன் பாடுகிறான். இது எப்படி தேசத்தை துண்டாட முடியும்? இந்தியாவை எப்படி நீங்க துண்டாடுவீங்க? நீங்க தான் துண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஜம்மு காஷ்மீர்ல 360 பயன்படுத்தி நீங்க தான் துண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டை துண்டாடுவதற்கு பல்வேறு வகைகளில் நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. 816 மீனவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறான் இலங்கை பேரினவாத அரசு. இதுவரை ஒருத்தன் கூட துப்பு இல்லாம நம்மளை பாதுகாக்கலையே. வடக்குத்திக்காரனுக்கு என்ன பிரச்சனை தெரியும் சொல்லவா? புராணங்களின் இதிகாசங்களின்படி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ராமரை கடத்தியவன் ராவண தேசம், ஆகையால் அந்த தேசம் விடுதலை பெற்று விடக்கூடாது என்று ராமர் தேசத்துக்கு நாம் என்ன வேண்டும்னு முடிவெடுக்கிறான்.